இந்த ரூம் கீ எங்க இருக்கு? போய் எடுத்துட்டு வாங்க. என்னங்க நீங்க பார்த்த உடனே கத்த மாட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்? அதுவும் இந்த பொண்ணு தமிழ நினைச்சா சொல்லவே வேண்டாம். ஏன்? ஏன்னா இவங்க குடும்பமே எதுக்கும் அஞ்சாத குடும்பம். அப்படிதான் அவங்க தெரிஞ்சிருந்தோம் ஏன் இந்த வீட்டுக்கு வந்தீங்க? அது இவங்க கிட்ட கார்த்திக்கு ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு நியாயம் கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இவங்க 3 பேரும் கார்த்திகை கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியாம எங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் உடனே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர், உண்மையை சொல்லு. நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? வீட்டுக்குள்ள வந்தவன் கான்ஸ்டபிள் வர வரைக்கும் ஏன் பாத்துட்டு இருந்த? சொல்லு. அப்படினா எங்க அப்பாவை நீதான் கொலை பண்ணிருக்க. நீதான் கொன்னிருக்க எங்க அப்பாவை. நீதான் எங்க அப்பாவை கொன்ன. சொல்லு. நீதான் எங்க அப்பாவை கொன்ன. இல்ல சொல்லு. நான் கொல்லல. எங்க அப்பாவை கொன்னது நீதான். நான் கொல்லல. நீதான் எங்க அப்பாவை கொன்ன. சொல்லு. கொல்லல. சொன்னா எங்க அப்பாவை கொன்ன. நீதான் கொன்ன எங்க அப்பாவை. எங்க அப்பாவை கொன்ன. சொல்லு. எங்க அப்பாவை கொன்ன. உண்மையை சொல்லு. இல்ல நான் கொல்லல. இந்த வீட்டுக்குள்ள கொலைகாரன் இருக்கான். நம்ம 3 பேரும் எப்படியா தப்பிச்சாகணும். ஏய் நீ போய் சொல்ற. இன்ஸ்பெக்டர் நீதான் கொன்னிருக்க. சொல்லுடி. ஏன் கொன்ன? ஏன் அப்பாவை கொன்ன? ஏன் இன்ஸ்பெக்டர் கொன்ன? மேடம், நீ எப்போ டீ சாப்பிட போவல? போ. நிறுத்துங்க. ஏய் உண்மையை சொல்லுடி. ஏன் அப்பாவை கொன்ன? சொல்லு. ஏன் கொன்ன? சொல்லுடி. ஏன் கொன்ன? மேடம், நான் சொல்றேன் கேளுங்க. உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் சொல்லல. ஏய் நம்பிக்கை துரோகி. நீ அரவிந்த் தானே? அரவிந்த் தானே? ஆமா, நான் அரவிந்த் தான். இத்தனை நாள் உங்க வீட்டுல காவல்காரனா இருந்தனே, என் முகத்தை ஒரு தடவை கூட நீ பார்க்கல. ஓடி. என்ன இப்படி பாக்குற? செத்து போனவ எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? அந்த சஸ்பென்ஸோட செத்து போடி. உங்க அப்பானையும் இன்ஸ்பெக்டரையும் போட்டு தள்ளினது நான் தான். என்னடா ஊசி இது? கோத்தம். மனுஷனோட உயிரோட மதிப்பு தெரியாத நீங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லடி. செத்து போடி. செத்து போ. Subscribe our channel below. என்னாச்சு சார்?
அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்து செத்துடுச்சு. நீங்க தான் கொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். அவங்க நிச்சயமா சாக வேண்டியவங்க தான். கார்த்திக், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. மேடம், நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இது கமிஷனரோட நேரடி உத்தரவு. உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேடம், நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஜாஸ்மின், அண்ணா. மேடம், கமிஷனர் உங்க அண்ணனா? ஆமாப்பா, என் அண்ணன் தான். என்ன மிஸ்டர் கார்த்திக், சட்டத்தை நிலைநிறுத்த தப்ப தட்டி கேட்ட எல்லாருக்குமே உங்களுக்கு நடந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு. அதை தவிர்க்க முறைப்படி எவ்வளவு முயற்சியை எடுத்தாலும் இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தாமோதரன் மாதிரி ஆளுங்களாலையும் முகேஷ் மாதிரி ஆளுங்களாலையும் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அசிங்கப்படுற சம்பவம் அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்கள மாதிரி இளைஞர்கள் தப்பு பண்ற பணக்காரங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், எங்கள மாதிரி ஆபீசர்ஸ் மேற்கொண்டு இருக்கிற விஷயங்களை எப்படி எப்படியெல்லாம் முடிக்கணுமோ அப்படியெல்லாம் முடிச்சிருவோம். சாரி சார், நீங்க சொல்றது ரொம்ப புதுசா இருக்கு. ஒரு மேலதிகாரியா சிட்டி போலீஸ் கமிஷனரா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கணுங்கிறீங்க. என்ன பண்றது கார்த்திக், இன்னைக்கு உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. 1000 ரூபாய்க்கு கூட மனுஷன் தலைய வெட்ட ஒரு குரூப் தயாரா இருக்கு. அப்படி ஒரு குரூப்ப அவங்க சுயநலத்துக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்திக்கிற பெரிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்கிற போர்வையில இன்னும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட பூபதி ராஜாவை நீ பகைச்சுக்கிட்டதுனால உனக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ஸ்டேஷன்ல நடந்த அநியாயம். அதனாலதான் நான் என் டீம் எல்லாரும் அந்த நியாயமான ரூட்ல போறதே இல்ல. நமக்கு எது நியாயமோ அதை அப்பவே அங்கேயே கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பாக்குற, உன் பேட்டன் தான். நான் பதவியில இருந்துகிட்டு பாலிஷா செய்யறேன். புரியல? களைய புடுங்குற. சார், வா வாசு, என்னாச்சு? கிளியர் அங்கிள். கமிஷனரை இவர் அங்கிள்ங்கிறாரு? ஆமாப்பா, என் பையன்தான் வாசுதேவன். இந்த ஸ்டேஷன்ல நடக்கிற அநியாயத்தை கண்காணிக்கிறதுக்காக தான் கான்ஸ்டபிளா அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்பியிருந்தாரு என் அண்ணன். அப்ப வாசுதேவன் உங்க பையனா? ஆமா, எனக்கு 2 பசங்க. மூத்தவன் பேரு அரவிந்த், அவங்க அப்பா கிட்ட வளர்ந்தான். சின்னவன் இவன். பெரியவனை தான் பூபதி ராஜாவோட மக கொன்னுட்டா. அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அந்த குடும்பத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சோம். எதேச்சையா நீயும் ஜான்சியும் அவங்க விஷயத்துல குறுக்கிட்டீங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஒரு லாயரா யார்கிட்டயும் சொல்லாம இந்த கேஸ்ல ஆஜரானேன். சோ இந்த அசைன்மெண்ட் இதோட ஓவர். அடுத்தத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். சார், அடுத்த தடவை களை எடுக்கிறதுக்கு நானும் உங்க கூட உறுதுணையா இருப்பேன் சார். வேண்டாம், கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப அந்த நேரமே தட்டி கேட்கிற உங்க ஸ்டைலே நீங்க இருங்க. அதுதான் அடுத்த தலைமுறைக்கு நல்லது. ஓகே சார். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.